இது போன சனிக்கிழமை உள்ளது பார்த்துக்கோங்க. இதில் வந்து ப்ரான் குழம்பு வச்சே ஆகணும்னு ப்ரானை எடுத்துட்டாரு. கடைக்கு போயிட்டு ப்ரானை வாங்கிட்டு 1.5 கிலோ வாங்கினேன். அடிச்சு 1/2 கிலோ தான் இருக்கும், அதே ஒரு விஷயம். அப்புறம் வாங்கிட்டு அப்புறம் வெங்காயம் தக்காளி இதெல்லாம் எடுத்து வச்சு மசாலா இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு அப்புறம் வந்து இந்த பாட்டில் வந்து இதயம் நல்லெண்ணெய், இதயத்திற்கு கேட்டதுன்னு சொல்கிறாங்களோ அந்த எண்ணெயை ஊற்றி அப்புறம் அதில் வந்து சீரகம், மிளகு, பெருஞ்சீரகம், அப்புறம் இதெல்லாம் போட்டு சரக்குன்னு இங்கிட்டும் அங்கிட்டும் வறுத்து ஒன்று ஒன்றா போட்டுக்கிட்டு இருக்கேன். எடுத்து போட்டுக்கிட்டு இருக்கேன். போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு கரண்டியை வச்சு சரக்குன்னு வறுத்த உடனேயும் இன்னும் வறுக்க காணும். இந்த வறுக்கனா இது கொஞ்சம் வறுபட்ட உடனேயும் பெரிய வெங்காயம் ஒரு 2, அப்புறம் சின்ன வெங்காயம் ஒரு 10 போல் வச்சுருந்தேன் குழம்பு தாளித்து இது பண்ணுறதுக்கு. அதையும் போட்டு அதையும் நல்லா வதக்கிக்கிட்டுருக்கேன். இது கொஞ்சம் வதங்கினோடனையும் இதுதான் நல்லா வதங்கினோடனையும் தக்காளி உள்ளே போட்டு போதும் தக்காளி உள்ளே போட்டு தக்காளிக்கே தலைவலி வர்ற அளவுக்கு இழுட்டும் அங்கிட்டும் பெரட்டி போட்டு இப்படி வதக்கிக்கிட்டு இருக்கேன். வதக்கி முடிச்ச உடனேயும் என்ன பண்ணேன், அதை ஆஃப் பண்ணி ஒரு இடத்துல எடுத்து வச்சுட்டு நான் இங்கே இந்த பாபாஸ் மசாலா இதுதான் மீன் குழம்புக்கு யூஸ் பண்ணுவேன். அதில் வந்து ஒரு 3 கரண்டி முழுக்கரண்டி மீன் மசாலா பாபாஸோடது 3 கரண்டி யூஸ் பண்ணியிருக்கேன். இது போட்டுட்டு அப்புறம் வதக்கி வச்சது எல்லாத்தையும் உள்ள அலைக்கா உள்ளே தட்டி சீக்கிரம் இவ்வளோ ஸ்லோவாக இருக்குது. எல்லாத்தையும் உள்ளே தட்டிட்டு போதும் சட்டியை வைமா அந்த அளவுக்கு தட்டியாச்சு. அப்புறம் அதுக்கு தேவையான அளவு உப்பு அதையும் போட்டு ஒரு பக்கம் ஆற வச்சிட்டோம்னா அது பாட்டுக்கு ஆறிக்கிட்டு இருக்கும். இதுக்கிடையில் உப்பை காட்டுறானா சோறு அடுப்பில் கொதிச்சிக்கிட்டு இருக்கு. இது பொங்கி வராமல் இருக்கிறதுக்கு ஒரு டெக்னிக்காக மரக்கரண்டியே ஏதோ ஒரு கரண்டி தூக்கி மேலே வச்சா வராதான். சரி இதுக்கு மேலே பொங்காதுன்னு சொல்லி எல்லாத்தையும் கழுவி எடுத்து வைக்கிறதுக்குள்ள சோறு வந்துருச்சு, வடிக்க வச்சாச்சு. சரின்ட்டு இதை நல்லா அழுக்கு போக கழுவி மஞ்சள் போட்டு குளிக்க வச்சுட்டு குழம்புக்கு தனியாக எடுத்து வச்சுட்டு இது வந்து ஃப்ரைக்கு அதில் இருக்கிற பொடியெல்லாம் போட்டு வத்தப்பொடி, அப்புறம் மிளகு பொடி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, உப்பு எல்லாத்தையும் போட்டுக்கிட்டு இருக்கேன். கொஞ்சமாக தட்டிக்கிட்டு இருக்கேன். இதை மூடியை திறந்து போட்டிருக்கலாம், பாருங்கள் தட்டிக்கிட்டு கிடக்கேன். அப்புறம் இது என்னது, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இப்போ தான் வருது. இருக்கிறது எல்லாத்தையும் அள்ளி போடுன்னு போட்டாச்சு. அப்புறம் உப்பு போடுறேன். உப்பை போட்டுட்டு செக்கசவேன்னு செவத்த பிள்ளையாக இருக்கணும்ன்ட்டு போய் காஷ்மீர்லேருந்து வாங்கிட்டு வந்த மிளகாய், அந்த மிளகாத்தூளை இப்போ போட போகிறேன். அதை காட்டுறானா பார்த்துக்கோங்க. அது மலைச்சாரல் மாதிரி போடச்சோன்னா இங்கே பயங்கர மழை மாதிரி போட்டுக்கிட்டு இருக்கேன். போட்டு அதை எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி ஒரு ஓரம் கட்டிட்டு இப்போ குழம்பு வைக்க வேண்டியது. அந்த குழம்புக்கு தேவையானது இந்த ப்ரான் கூட எடுத்து வச்சுருக்கேன். திருப்பி எண்ணெயை ஊற்றி அதில் வந்து சீரகம், சோம்பு, அப்புறம் வந்து எண்ணெய் போட்டிருக்கேன், வெள்ளைப்பூடு, சின்ன வெங்காயம், கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டு நல்லா வதங்கினோன்னையும் ஆற வச்ச மசாலாவை கரகரகரன்னு அரைச்சி அதுக்குள்ளே போட்டுட்டு இப்போ அந்த மிக்ஸி ஜாரை நீங்கள் இந்த வீடியோலாம் பார்த்துட்டு என்ன எப்படி கழுவி ஊற்ற போகிறீங்களோ அதே மாதிரி இந்த மிக்ஸியை நல்லா கழுவுன்னு கழுவி உள்ளே ஊற்றுவோம் பாருங்கள். ஊற்றுறேன்னா இது பத்தாதுன்னு திருப்பியும் கழுவிட்டு வருவேன். வெயிட் பண்ணுங்க. இந்த கழுவி ஊற்றியாச்சு. ஊற்றிட்டு என்ன பண்ணுறேன், திருப்பியும் ஒரு நல்ல கலருன்னு கிளறதுக்கு ஒன்றும் இல்லை, ஆனால் கிளறுவோம் நாங்கள். கிளறி மூடி வச்சாச்சு. இப்போ கொதிச்சிருச்சு. ஸோ இருக்கிற முருங்கைக்காய் எல்லாத்தையும் உள்ளே போட்டுட்டு கூட்டமாக கடக்கூட எல்லாம் அங்கங்கே பிரிஞ்சு போகணும், எல்லாத்தையும் பிரித்து வெளியே தள்ளிட்டு திருப்பி மூடி வச்சாச்சு. மூடி வச்சாச்சு. திருப்பி அதை அடுத்த பக்கத்தில் வச்சுட்டு இந்த சட்டியில் தேங்காய் எண்ணெய், கேரள் தேங்காய் எண்ணெயா, இதில் பிராணை பொரிச்சா நல்லாயிருக்கு. ஆக்சுவலாக நல்லாயிருக்கு, ட்ரை பண்ணி பார்த்துட்டோம் நிறைய டைமு. இப்போ செக்கச்சவேர்னு இருந்த பிராணத்துக்கு உள்ளே போட்டு ஒட்டிக்கிட்டு இருந்த மசாலா எல்லாத்தையும் நல்லா வலித்து உள்ளதுக்கு போட்டு
இப்போ ஒரு ஒரு கரண்டியை வச்சு அது பரட்டவே முடியல. ஆனாலும் விடமாட்டோம் நாங்கன்னு சொல்லிட்டு அப்படியே எங்கிட்டும் அங்கிட்டும் 2 பரட்டு பரட்டி மூடி வச்சாச்சு. சரி போதுமா மூடு அப்படின்னு நான் இன்னையே சொல்லிக்கிறேன். மூடிட்டு ஒரு 5 நிமிஷம் கழித்து பார்ப்போம். குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. ஸோ இப்போ என்ன பண்ணணும், முருங்கைக்காயில் நல்லா முளிக்கலை எல்லாமே வெந்துருச்சு. இப்போ இருக்கிற பிராணியும் உள்ளதுக்கு போட்டு அவங்களையும் கூட்டமாக இருக்கக்கூடாது, எல்லாம் பிரிஞ்சு போன்னு சொல்லி அங்கே எங்கேயும் பிரித்து போட்டு அப்போ சீக்கிரம் வேகும். எல்லாத்தையும் பிரித்து அங்கங்கே பிரித்து தள்ளியாச்சு. இப்போ அதையும் டக்குன்னு மூடி வச்சிடணும். பார்க்கும்போதே சூப்பராக இருக்குது. அப்புறம் இந்த சைடு ரத்த பொரியல் மாதிரி இறால் பொரியல் புரிஞ்சுக்கிட்டு ஃப்ரை. அதுலேருந்து தண்ணி நிறையா விடும். நீங்கள் பாட்டு வீடியோ பார்த்து தண்ணி ஊற்றிட்டு இருக்காதீங்க. அதுலேருந்து நிறைய தண்ணி விடும். ஒரு 2-3 மினிட்ஸில் அந்த தண்ணி எல்லாம் வற்றி நல்லா ட்ரை ஆகிடும். சூப்பராக இருக்கும். இப்போ இதையும் முடி வச்சாச்சா. அந்த சைடு பார்த்தீங்கன்னா 5 மினிட்ஸ் ஆச்சு. இப்போ திருப்பி பார்க்குறேன், ப்ரான் அங்கே நல்லா வெந்துருச்சு. இங்கே பாருங்கள், இந்த ஃப்ரையும் நல்லாவே ட்ரை ஆகிடுச்சு. இன்னும் ஒரு 2 மினிட்ஸ் வச்சுருந்தா போதும். அந்த சைடில் மலைச்சாரல் மாதிரி கொத்தமல்லியை தூவியாச்சு. டக்குன்னு மூடிடணும். அப்புறம் கொத்தமல்லி வாசம் பூரா வெளியே போயிடும். அதனால் மூடியாச்சு. அப்புறம் இங்கிட்டு ஒரு கரண்டி எடுத்து இங்கிட்டு பரட்டு வழக்கம் போல். ப்ரானுக்கு வாய் இருந்தால் அழுகும். அந்த அளவுக்கு அதை போட்டு இங்கிட்டு அங்கிட்டு பரட்டி ஒரு 2 மினிட்ஸ் இருந்தால் ரெடி ஆகிடும். ஓரளவுக்கு ரெடி ஆகிடுச்சு. ஒரு 2 மினிட்ஸ் மூடி வச்சிட்டோம்னா சாப்பாடு ரெடி. இப்போ பாருங்கள், நல்லா ரெடி ஆயிடுச்சு. இப்போ சாப்பிட வேண்டியதுதான். பாருங்கள், ப்ரான் இவ்வளோ அழகாக வந்திருக்கு. கலரை பாருங்கள், செம்ம கலராக இருக்குது. இதுக்கு கொஞ்சம் மிச்சம் இருந்த கொத்தமல்லியா பாவம் அதுவும் வருத்தப்படும்ல. அந்த குழம்புல போட்ட ப்ரானுக்கு போட்டு எனக்கு போடலன்னு, அதனால் மிச்சம் இருந்த கொஞ்சம் கொத்தமல்லி இதுக்கும் போட்டு விட்டாச்சு. இப்போ தட்டில் சோத்தை போட்டு திங்க வேண்டியதான். சோத்தை போட்டாச்சு, குழம்பு ஊற்றியாச்சு. ஃப்ரையை ஒரு 5-6 தூக்கி போட்டு அப்படியே கப்புன்னு அடிக்க வேண்டியதான். பாருங்கள் எவ்வளோ அள்ளி போட்டுக்கிட்டுருக்கீங்க. சூப்பராக இருக்குது. சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.